அந்த டைமிங் தான் நீங்கள் பாத்ரூம் போக முடியும். அந்த டைமிங் ஒரு 5 நிமிஷம் மாறினாலும் அடுத்த ஆள் வந்துடும். பச்சை குழந்தை அப்போ தான் பிறந்திருக்கும், அதை கூட பார்க்க முடியாது. இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வேணால் வீடியோ காலில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னே அது கூட இல்லை. இங்கே ஒய்ஃப் இல்லாமல் கூட இருந்துடலாம். ஒய்ஃபே இல்லாமல் இருக்க முடியாது. இங்கே 10 நாள் வெளியூர் போயிட்டு வந்தாலே நம்ம ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம், இவன் குழந்தைய மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் இங்கே வந்து பார்க்கணும். இங்கே வந்து இயர்லி ஒன்ஸு தான் போகிறாங்க. இயர்லி ஒன்ஸு தான் ஃபேமிலியாக போய் பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் கான்ட்ராக்ட் இங்கே. குழந்தை பச்சை குழந்தை அப்போ தான் பிறந்திருக்கும், அதை கூட பார்க்க முடியாது. இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வேணால் வீடியோ காலில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னே அது கூட இல்லை. நேரில் போய் எப்போ பார்த்தீங்க உங்க குழந்தை? நேரில் 1 இயருக்கு ஆஃப்டர் 1 இயர் தான். ஐடென்டிஃபை பண்ணாங்களா அப்பான்னு? இல்லை, என் மாமாட்ட நான் வரமாட்டேன் அப்படின்னு மாமான்னு தான் சொல்லுவோம். அதுக்கு புரிய வச்சு அது நான் தான் ஃபாதர், நான் தான் அத்தா, நான் இங்கே வா அப்படின்னு அதை கூப்பிட்டு ஒரு 1 வீக்கு நம்ம கிட்டே வராது. தூக்க கூட முடியாது. அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் இருந்தது. ரொம்ப பெயின் தான். என்ன பண்ணுறது, நம்ம சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறோம். இதுக்கு இதெல்லாம் காரணம் என்னன்னாக்கா, நம்ம நாட்டில் நமக்கு உண்டான வேலைகள் கிடைக்காததுனால தான். நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை, நாங்கள் ஒன்றும் அன்எஜுகேட்டட் பீப்புள் இல்லை. நாங்கள் எல்லாருமே வந்து டிகிரி ஹோல்டர். இவங்களுக்கு யாருக்குமே வந்து ஒரு நல்ல ரெகக்னைஸ் கிடைக்காததுனால இங்கே வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே வந்தால் உடனே ஜாப் கிடைக்குது. ஓகே, இப்போ நீங்க என்னைக்காவது நினைச்சதுண்டா இங்கேருந்து நம்ம போயிடலாம்? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது அதாவது இயர்லி நினைக்கிறது. ஃபேமிலியை போய் பார்த்துட்டு வரப்போ இதோட இந்த 1 இயரோட நம்ம ஊருக்கு போயிடணும், கேன்சல் பண்ணிட்டு போயிடணும். ஆனால் முடியாது. ஏன்னா நம்ம கமிட்மெண்ட் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். கமிட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளால் இதை விட்டு நவர முடியல. துபாய் பொறுத்த வரைக்கும் இன்னொரு அதில் ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க வந்து புதுசாக ஊரில் இருந்துட்டு ஊரில் எப்படி இருந்தாலும் இருந்திருக்கலாம், அவங்க வீட்டில் ஜாலியாக இருந்திருக்கலாம், பெட்டு எதுவுமே மடிக்க தேவையில்லை. ஆனால் இங்கே வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் இங்கே கற்றுக் கொடுக்கப்படும். வேறு வழியே இல்லை. இங்கே வந்து அந்த டைமிங் தான் நீங்கள் பாத்ரூம் போக முடியும். அந்த டைமிங் ஒரு 5 நிமிஷம் மாறினாலும் அடுத்த ஆள் வந்துடும். அதனால் அவங்களுக்குள்ள என்ன டைமிங்கோ அதில் தான் நீங்கள் போய் ஆகணும். அதே போல் பெட்டு எழுந்திரிச்சாக்கா பெட்டு க்ளீனாக வைக்கணும், பொருள் மடித்து வைக்கணும், தலைவாணி நீட்டாக வைக்கணும். அதுபோல் சமையல் பண்ணுறதுக்கும் டெய்லி ஒரு ஆள் சமையல் குக் பண்ணணும். ஆமாம், இதில் வந்து குக்கிங்கில் நல்லா டேலண்டாக உள்ளவங்களும் இங்கே இருக்காங்க. ஏன்னா இதில் கற்றுக்கிட்டது தான். அப்புறம் வெசல் வாசிங்க அது இதுக்குன்னு ஒன்று. இது வந்துட்டு எப்படி இருக்கு பார்க்க, வந்துட்டு ஒரு ஹாஸ்டல் செட்டப்ல இருக்கு. பெருசா எந்த என்டர்டைன்மெண்ட்டும் இல்லை இந்த இடத்துல. என்டர்டைன்மெண்ட்னா மொபைல் தான், வைஃபை. ஆமாம், இங்கே ஒய்ஃப் இல்லாமல் கூட இருந்துடலாம். ஒய்ஃபை இல்லாமல் இருக்க முடியாது இங்கே.